பாதுகாப்பை கட்டவிழ்க்கும் ஒரு 10 வசனத்தை வைத்து நம்ம ஜெபிக்க போகிறோம். தேவ ஜனங்கள் எங்கே இருந்தாலும் சரி, இந்த பாதுகாப்பின் ஜெபத்திற்குள்ளாக நிச்சயமாக நீங்கள் கடந்து வந்து ஜெபியுங்கள். கர்த்தருடைய பரிசுத்த ஆவியானவர் உங்களை பாதுகாப்பார். இன்றைய நாட்களில் சத்ருவானவன் தேவ ஜனத்தின் பாதுகாப்பை என்ன செய்கிறான்? கவனம் வைத்திருக்கிறான். யோபையும் அவனை சுற்றியுள்ள வேலிகளையும் குறித்து அவன் கவனம் வைத்து அந்த வேலியை உடைக்க அவன் முயற்சி பண்ணினான். தேவ ஜனங்களே, அதனால் இன்னைக்கு ஒவ்வொரு தேவ ஜனங்களும் நம்ம பாதுகாப்பை உறுதிப்படுத்த வேண்டியது நம்மளுடைய கடமையாக இருக்கிறது. நாம் நிச்சயமாக நம்ம பாதுகாப்பை உறுதிப்படுத்த வேண்டும். ஒவ்வொரு வாரமும் வசனத்தை இருதயத்துக்கு கொண்டு போகிற நிகழ்ச்சியில் ஒவ்வொரு வாரமும் பல ஆயிரம் மக்கள் என்ன செய்கிறோம்? வசனத்தை இருதயத்துக்கு கொண்டு போகிற பயிற்சியை நம்ம பெற்றுக்கொண்டு இருக்கிறோம். தேவ ஜனங்கள், நாவால் மாத்திரம் நம்மளுடைய ஜெபம் இருக்காமல் உள்ளத்தில் இருந்து அந்த தேவ வார்த்தை புறப்படுகிறதுக்காக நம்ம எல்லாரும் சேர்ந்து என்ன செய்கிறோம்? வசனத்தை எங்களோடு இணைந்து நீங்கள் அதை சொல்லி கொண்டு இருக்கிறீங்க. அதையெல்லாம் நம்ம என்ன செய்கிறோம்? இருதயத்தின் ஆழத்திலிருந்து சொல்ல பழகுகிறோம். தேவ ஜனங்கள் யாராக இருந்தாலும் சரி, சிந்தனையில் இருந்து மட்டும் வசனங்களை சொன்னாமல் அதை இருதயத்திலிருந்து சொல்லுகிறதற்கு நிச்சயமாக பழக வேண்டும். இருதயத்திலிருந்து வசனத்தை சொல்லும் பொழுது அது ஆவியாகவும் ஜீவனாகவும் கடந்து செல்லும். நீங்கள் செல்ல முடியாத இடத்திற்கெல்லாம் இந்த வசனம் சென்றுவிடும். உங்களால் ஒரு 10 கிலோமீட்டர் போக வேண்டும் என்றால் இவ்வளவு நிமிஷம் ஆகும் என்றால் இந்த வசனம் 10,000 கிலோமீட்டர் கூட ஒரு செகண்ட்ல போய் விடும். ஏன்னா இது மின்னலை காட்டிலும் வேகமான வார்த்தை, வெளிச்சத்தை காட்டிலும் வேகமாக செல்லுகிறது தான் கர்த்தருடைய வார்த்தை. ஏனால் இந்த வார்த்தையினால் தான் எல்லாம் படைக்கப்பட்டிருக்கிறது. இந்த வார்த்தை நினைத்தால், இந்த வார்த்தைக்கு நீங்கள் இடம் கொடுத்தால், உங்க வாழ்க்கையை திரும்பியும் ரீக்ரியேட் பண்ண, சிருஷ்டிக்க, பரிசுத்தப்படுத்த, உருவாக்க ஆண்டவரால் முடியும். ஆண்டவருடைய வார்த்தையால் முடியும். நீங்க செய்ய வேண்டியது, வார்த்தையை நம்புகிறேன் ஆண்டவரே, உங்களை நம்புகிறேன் ஆண்டவரே, நான் இப்போ ஜெபிக்க ஆரம்பிக்கிறேன். மீதி ஜெபத்தை நீங்க எனக்கு உதவி செய்து பண்ணி முடிக்க உதவி செய்வீங்கன்னு எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? பேதுரு பாருங்க, ஒரு ஸ்டெப் கடல் எடுத்து வைத்தான். ஆனால் கர்த்தர் அவனுக்கு கிருபை கொடுத்தார். அவன் மூழ்கினது உண்மைதான், அவன் கடலில் ஆழத்தில் போனது உண்மைதான். ஆனால் திரும்பி கர்த்தர் அவன் கரத்தை பிடித்து தூக்கினார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? இந்த கிறிஸ்தவ வாழ்க்கையில தோல்விகள் உண்மைதான், அவன் தளர்ச்சிகள் உண்மைதான், பலவீனங்கள் உண்மைதான். ஆனால் நம்மை கரம் பிடித்து தூக்குற ஒரு கர்த்தர் இருக்கிறது 100க்கு 100 உண்மை. அதனால தேவ ஜனங்களை, நீங்க எங்க இருந்தாலும் சரி, இந்த 10 வசனங்களை வைத்து நம்ம ஜெபிக்க போகிறோம். ஒவ்வொரு வசனங்களும் அம்புகளை போல நம்மளை பாதுகாக்கும், வேலிகளை போல நம்மளை சுற்றி பாதுகாக்கும், நம்ம குடும்பங்களை பாதுகாக்கும், நம்ம பெற்றோர்களை பாதுகாக்கும், உங்க தொழில், பிசினஸ் எல்லா விஷயங்களையும் திரும்பி சிறப்படுத்துகிற வசனங்களை நம்ம வேதத்திலிருந்து எடுக்க போகிறோம். தேவ ஜனங்கள், வசனத்தை சிந்தனைக்கு கொண்டு போக அறிந்தவர்கள், இருதயத்துக்கு கொண்டு போக தெரியலனா எங்க கூட சேர்ந்து என்ன செய்யுங்க? நாங்க சொல்ல சொல்ல எங்க கூட பொறுமையாக சொல்லுங்க. இந்த வீடியோ உங்களை நோக்கி வருதுன்னா கர்த்தர் வசனத்தை இருதயத்துக்கு கொண்டு போகணும்னு அவர் விரும்பினதுனால தான் அவங்க கிட்ட கொண்டு வந்திருக்கிறாரு. எத்தனையோ செய்தி கேட்டிருப்பீங்க, ஆனா இருதயத்துக்கு கொண்டு போகணும்னு ஒரு ரகசியத்தோடு, ஒரு ஆசையோடு, ஒரு வாஞ்சியோடு கேட்குற ஒரு வீடியோவாக இது இருக்கும் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை. நீங்கள் செய்ய வேண்டியது ஒன்று தான், இந்த வசனத்தை கேளுங்க. எங்கள் கூட சேர்ந்து என்ன செய்யுங்க? அந்த வசனங்களை நாங்கள் திரும்பி சொல்லும் பொழுது நீங்கள் சொல்லுங்கள். அப்படி சொல்லும் பொழுது மனசார ஜெபத்தோடு, விசுவாசத்தோடு சொல்லுங்கள். அப்போ கண்டிப்பாக இந்த வசனம் என்ன செய்யும்? பரிசுத்த ஆவியின் உதவியோடு உங்கள் சிந்தனையை தாண்டி எழுத்துக்களாக இருக்கிற இந்த வார்த்தைகள் ஜீவ எழுத்துக்களாய் மாறும். உயிருள்ள எழுத்துக்களாக உங்கள் இருதயத்துக்குள் செயல்படும். உங்களிலிருந்து அபிஷேகம் புறப்படும், உங்களிலிருந்து பரிசுத்த ஆவியின் வல்லமை புறப்படும். ஏன்னா உங்ககிட்ட ஒன்றும் இல்லைன்னு நீங்க நினைக்கலாம், ஆனா இந்த வார்த்தையை உங்க இருதயத்தில் கொண்டு போயிட்டு அந்த வார்த்தை உங்கள் இருதயத்திலிருந்து, உங்க வாயிலிருந்து புறப்படும் பொழுது அபிஷேகம் நிறைந்த பட்டயமாய் மாறுகிறது. ஒவ்வொரு பேருடைய கைகளிலையும் அந்த கருப்பு வேதாகம புஸ்தகம் தான் இருக்கிறது, அந்த எழுதப்பட்ட வார்த்தை தான் இருக்கிறது. ஆனால் அது எப்படி ஆவியாகவும் ஜீவனாகவும் மாறுகிறது என்றால், அதை ஜெபத்தோடு படித்த தேவ மனிதர்கள் இருக்கிறார்கள், அதை ஜெபத்தோடு படித்த தேவ பிள்ளைகள் இருக்கிறார்கள், அதை தியானித்து படித்தவர்கள் இருக்கிறாங்க, பரிசுத்த ஆவியின் உதவியோடு படித்தவர்கள் இருக்கிறாங்க. அதனாலதான் அது எழுத்தாக இல்லாமல் அது இருதயத்திற்குள் செல்லும் பொழுது அது ஆவியாகவும் ஜீவனாக மாறுகிறது. அதை ஒருவர் விசுவாசத்தோடு பேசும் பொழுது அங்க அற்புதங்கள் நடக்கிறது, மாற்றங்கள் நடக்கிறது. நீதி உண்டாக இருதயத்தில் விசுவாசிக்கப்படும், இரட்சிப்பு உண்டாக வாயினால் அறிக்கை செய்யப்படும். அந்த வார்த்தையின்படியே, ரோமர் 10:10 கர்த்தருடைய வார்த்தை உங்கள் இருதயத்திற்குள் செல்ல வேண்டும். அது இருதயத்திலிருந்து புறப்பட்டு ஆமென் விடுதலை கொடுக்கிற வார்த்தையாக கடந்து வெளியே வர வேண்டும். இதை தான் நாம் செய்ய போகிறோம். எல்லாரும் இணைந்து நம்ம என்ன செய்ய போகிறோம்? வசனங்களை சொல்ல போகிறோம். பாதுகாப்பின் வசனத்துல முதல் வசனம், நீதிமான் என்றும் அசைக்கப்படுவதில்லை, துன்மார்க்கர் பூமியில்
வசிப்பதில்லை. நீதிமொழிகள் 10:30 சொல்லுகிறது, நீதிமான் என்றும் அசைக்கப்படுவதில்லை. நீதிமான் என்றும் அசைக்கப்படுவதில்லை. எங்க இருந்தாலும் சரி நீங்கள் விசுவாசிக்கணும், நீங்க அசைக்கப்படுவது இல்லை. ஏன்னா நீங்க கற்பாறையின் மேல இருக்கிறீங்க, நீங்க கிறிஸ்துவின் மேல இருக்கிறீங்க, நீங்க விசுவாசிக்கிறீங்க. அதனாலதான் இந்த வசனத்தை கேட்டுக்கொண்டு இருக்கிறீங்க. இந்த வார்த்தைகள் சும்மா உங்ககிட்ட வரல. நீங்க விசுவாசிக்கிறவர்கள் என்று அறிந்து, நீங்க தேவ ஜனம் என்று அறிந்து, உங்களுக்கு உதவி செய்ய ஒரு கர்த்தருடைய தூதனாக இந்த வீடியோ உங்ககிட்ட வந்திருக்குது. எத்தனை பேர் சொல்றீங்க, நான் அசைக்கப்படுவதில்லை, என் குடும்பம் அசைக்கப்படுவதில்லை, வீடு அசைக்கப்படுவதில்லை, பிள்ளைகள் அசைக்கப்படுவதில்லை, என் வருமானம் அசைக்கப்படுவதில்லை, என்னுடைய எதுவுமே அசைக்கப்படுவதில்லை. No damages. ஒரு சேதம் இருக்காது. அக்கினி சூளைக்குள்ளாடி சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ போட்டாங்க. உபத்திரவம் வந்துச்சு, வேதனை வந்தது, ஆனால் அசைக்கப்படவில்லை. முடி கருகவில்லை, வஸ்திரம் கரியவில்லை, சரீரம் வேகவில்லை. தேவன் அவர்களோடு இருந்தார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க தேவ ஜனமே? ஒவ்வொரு பேரோடு தேவன் கூட இருப்பா. உங்க கூட இருப்பா, உங்க பிள்ளைகளோடு இருப்பா, உங்க கணவரோடு இருப்பா, உங்க தொழில உங்களுக்கு உதவி செய்வா, யாவையும் செய்து முடிப்பார். அல்லேலூயா சொல்லலாமா? எல்லாரும் சொல்லுங்க, யாவையும் செய்து முடிப்பார். கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார். நான் அசைக்கப்படுவதில்லை, நான் தோற்கடிக்கப்படுவதில்லை, என் குடும்பம் வெட்கப்படுவதில்லை. எல்லாரும் சொல்லுங்க, அசைக்கப்படுவதில்லை. பாருங்க, ஒரு மனுஷன் ரோட்ல நிக்கும் பொழுது காத்து வேகமா அடிச்சா என்ன ஆகும்? அப்படியே அசைவான். மரமே அசைது. பார்த்தீங்களா? 500 கிலோ 600 கிலோ 1 டன் 3 டன்னு சொல்லக்கூடிய பெரிய பெரிய மரங்களே அசைக்கப்படும் பொழுது மனுஷன் அசையாமல் இருப்பது எம்மாத்திரம் அல்லவா? ஆண்டவர் சொல்லுகிறாரு, ஒரு காற்று அடிச்சா அசைகிறீங்க அல்லவா? ஆனா எவ்வளோ போராட்டம் வந்தாலும் தேவ பிள்ளைகள், நீதிமான், இயேசுவின் இரத்தத்தினால் கழுவப்பட்டவர்கள் யாருமே அசைக்கப்படுவதே இல்லை. எல்லாரும் அப்படியே கைகளை உயர்த்தி சொல்லுங்க, நான் அசைக்கப்படுவதில்லை. ஒருவேளை இந்த நாட்கள்ல நீங்க ஏதாவது ஒரு காரியத்தினால வேலை மாறிக்கொண்டிருக்கலாம், வீடு மாறிக்கொண்டிருக்கலாம், திருமண விஷயமாக இல்லை வேலை விஷயமாக ஏதோ ஒரு காரியத்திற்காக நீங்க மாறி கொண்டிருக்கலாம். நல்லா புரிந்து கொள்ளுங்கள், கர்த்தர் நினைக்காம ஒன்றும் நடக்காது. நீங்க ஆஸ்பத்திரியில் இருக்கலாம், பலவீனத்தோடு இருக்கலாம், உங்க குடும்பத்துல பலவீனம் உள்ள நபர்கள் இருக்கலாம். ஆனா தேவ ஜனங்கள் விசுவாசத்தை மறந்து விடாதீர்கள். நீங்க அசைக்கப்படுவதில்லை. வியாதி தான், கடன் தான், போராட்டம் தான், நிறைய இழப்புகள் தான். ஆனா ஆண்டோடைய வார்த்தை சொல்லுகிறது, என் ஜனம் நீதிமான்கள் தேவ பிள்ளைகள் அசைக்கப்படுவதில்லை. 1000 சூழ்நிலை இருக்கட்டுமே, சூழ்நிலைகள் 1000 சொல்லட்டுமே, வசனம் என்ன சொல்லுகிறது? நீங்கள் அசைக்கப்படுவதில்லை. எல்லாரும் சொல்லுங்க, அசைக்கப்படுவதில்லை. I am not going to be shaken. I will not be shaken. நான் அசைக்கப்படுவதில்லை. நான் கிறிஸ்துவில் வேரூன்றி இருக்கிறேன். அல்லேலூயா சொல்லலாமா? அல்லேலூயா. அடுத்ததாக 2வது வசனம், அவன் இருதயம் உறுதியாயிருக்கும், அவன் தன் சத்துருகளின் செறிகட்டுதலை காணும் மட்டும் பயப்படாதிருப்பான். சங்கீதம் 112:8. எல்லாரும் சொல்லுங்களேன், அவன் இருதயம் உறுதியாயிருக்கும். என் இருதயம் உறுதியாயிருக்கும், பலனாயிருக்கும். நான் நம்பிக்கொண்டிருக்கிற விஷயத்துல உறுதியாயிருக்கும், பலனாயிருக்கும். நான் நம்புகிறது வரும். கர்த்தர் எனக்காக யாவையும் செய்வார். என் இருதயம் பயப்படாது, நம்பிக்கையாயிருக்கும். தேவ ஜனங்களே, ஏதாவது பரீட்சை குறித்து உங்க பிள்ளைகள் பயப்படுறாங்களா? இன்டர்வியூ குறித்து பயப்படுறாங்களா? அதை குறித்து பயப்படுறாங்க, இதை குறித்து பயப்படுறாங்க, எதிர்காலத்தை குறித்து பயப்படுறாங்க. ஆண்டு சொல்றாரு, உங்கள் இருதயம் உறுதியாயிருக்கும். கர்த்தரை சார்ந்து கொண்டுட்டீங்கல்ல, தைரியமா இருங்க. சித்தம் உள்ளது நடக்கும், சித்தம் இல்லாதது நடக்காது. அதனால நீங்க நினைக்கிறது நடக்கும், பயப்படாதீங்க. ஐயோ ஆபத்து வந்துரும்,
போவோம், ஐயோ ஃபெயில் ஆயிடுவோம், அப்படி இல்லை. சித்தம்னா அன்று சில நேரம் என்ன செய்வார், சில பாடுகளில் கொண்டு போகிறாருன்னா ஒரு ஃபெயிலியர் வரலாம். இல்லை ஆண்டவர் அதில் எதுவும் கற்றுக் கொடுக்க விரும்பலைன்னா உடனே சக்ஸஸ் தருவார். சில நேரம் நீங்கள் காத்திருக்க வேண்டியது இருக்குது, ஜெபத்தில் ஆயத்தம் பண்ண வேண்டியது இருக்கிறது, உங்களை ஆண்டவர் ஆயத்தப்படுத்த வேண்டியது இருக்குதுன்னா சில போராட்டம் உங்களை பாதுகாத்து வைத்திருக்குமே தவிர அது உங்களை தாமதப்படுத்தவில்லை, அது உங்களை உருவாக்கி கொண்டிருக்கிறது. இந்த சின்ன பிள்ளைலாம் பென்சிலை வச்சு அப்படி எழுதிக்கிட்டே இருப்பாங்க, இந்த நோட்டை எழுதிக்கிட்டே இருப்பாங்க. எழுத எழுத என்ன செய்வாங்கன்னா அந்த பென்சிலினுடைய முனை வந்து அப்படியே என்ன ஆகும், அந்த டிப்பு, அந்த பீக் பாயிண்ட் வந்து அப்படியே கரைஞ்சி 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 குட்டியாகி பென்சில் அப்படி பால் போல் மழுங்கிரும். கொஞ்ச நேரம் எழுதிக்கிட்டு இருந்த அவன் என்ன செய்வான், அப்படியே கொஞ்ச நேரம் பார்ப்பான், எழுத்தெல்லாம் அப்படியே வண்ண வண்ணமாக ஒரு மாதிரி கரிகோட்டை மாதிரி ஆக தொடங்கும். பார்ப்பான், இனி சரிப்படாது, இனி அப்படியே பாக்கெட்டில் கையை விடுவான், இல்லை ஜாமெட்ரி பாக்ஸ் எடுப்பான், உள்ளேருந்து கட்டரை எடுப்பான், செதுக்கிற ஷார்ப்னரை எடுத்து பென்சிலை அப்படியே செதுக்கி அழகாக ஷார்ப் பண்ணி கூர்மையான பென்சிலை கொண்டு வருவான். கொஞ்ச நேரம் அந்த பென்சில் வந்து தாமதப்பட்டது, கொஞ்ச நேரம் எழுதாமல் இருந்தது, அதனுடைய வேலையை செய்யாமல் இருந்தது. ஆனால் அந்த நேரத்தில் அது கூர்மையாக்கப்பட்டது. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? கொஞ்ச நாள் ஆண்டு ஏதோ தடைப்படுத்தி இருக்காரா, கொஞ்ச நாள் ஏதோ செய்ய முடியாம இருக்கா, கொஞ்ச நாள் ஏதோ போராட்டமா இருக்கா, ஆண்டு சொல்லுகிறாரு, I am sharpening you, I am strengthening you, I am preserving you for a new purpose. உங்களை ஒரு விசேஷித்த திட்டத்திற்காக ஒதுக்கி வைத்திருக்கிறார், உங்களை பாதுகாத்து வைத்திருக்கிறார், உங்களை பயன்படுத்துறதுக்காக காத்திருக்க வைத்திருக்கிறார். தேவச்சனமே, உங்களை அவர் அசிங்கப்படுத்தவில்லை, உங்களை அவர் வேதனைப்படுத்தவில்லை. அந்த உபத்திரவம், அந்த போராட்டம் உங்களை காத்திருக்க வைத்தது, உங்களை இன்னும் பலப்படுத்தியது. ஆம் தேவச்சனங்களே, உங்களிலும் பலவான் இருக்கிறான் என்று அறிந்து கொண்டு ஜெபிக்க வைத்து கர்த்தரை நாட வைத்தது. அப்பொழுதுதான் பலவானை நாம் ஜெயிக்க முடியும். நம்ம சொந்த பலத்தால முடியாது. அதனால நம்ம சொந்த பலத்தினால முடியாதுன்னு சொல்றதுக்காக, கர்த்தரை சார்ந்து கொள்றதுக்காக சில கோலியாத்துகள் வருவாங்க, சில செங்கடல்கள் வரும். அதை கண்டு பயப்பட வேண்டாம், அதிலும் பெரியவர் நம்ம கூட இருக்கிறார். மூன்றாவதாக, என் ஜனம் சமாதான தாபரங்களிலும் நிலையான வாசஸ்தலங்களிலும் அமைதியாய் தங்கும் இடங்களிலும் குடியிருக்கும். ஏசாயா 32:18. தேவச்சனங்களை, இது கர்த்தர் உங்களுக்கு கொடுக்கிற ஆசீர்வாதம். நீங்க வந்து சமாதானமான தாபரங்கள்ல இருப்பீங்க, நிலையான வாசஸ்தலங்கள் உங்களுக்கு உண்டு, அமைதியான தங்கும் இடம் உங்களுக்கு இருக்கு, நீங்க அங்க குடியிருப்பீங்க. இன்னைக்கு நீங்க போராட்டத்துல இருக்கலாம், எங்க கூட சேர்ந்து சொல்லுங்க பார்க்கலாம், என் ஜனம், என் ஜனம், நான், நான் ஜனமாகிய நான், ஜனமாகிய நான், ஏசப்பா பிள்ளையாகிய நான், ஏசப்பா பிள்ளையாகிய நான், சமாதான தாபரங்களிலும், சமாதான தாபரங்களிலும், நிலையான வாசஸ்தலங்களிலும், நிலையான வாசஸ்தலங்களிலும், அமைதியாய் தங்கும் இடங்களிலும், அமைதியாய் தங்கும் இடங்களிலும் குடியிருப்போம், குடியிருப்போம். ஏசாயா 32:18 படி, ஏசாயா 32:18 படி சமாதானத்தை அனுபவிப்போம், நாங்கள் சமாதானத்தை அனுபவிப்போம். நிலையான வாசஸ்தலம் உண்டு, நிலையான வாசஸ்தலம் உண்டு. எல்லாரும் சொல்லுங்க, நிலையான வாசஸ்தலம் உண்டு, நிலையான வாசஸ்தலம் உண்டு. அலைகிற அனுபவங்கள் மாறும், அலைகிற அனுபவங்கள் மாறும். அலைச்சல்களை எண்ணுகிறவர் உண்டு, நம்ம அலைச்சல்களை எண்ணுகிறவர் உண்டு, அலைச்சல்களை பார்க்கிறவர் உண்டு, நம்ம அலைச்சல்களை பார்க்கிறவர் உண்டு, நம்ம கண்ணீரை பார்க்கிறவர் உண்டு, நம்ம கண்ணீரை பார்க்கிறவர் உண்டு, நமக்கு பதில் கொடுக்கிறவர் உண்டு, நமக்கு பதில் கொடுக்கிறவர் உண்டு. மூணாவதாக அதுல சொல்லுகிறது தேவஜனமே, அமைதியான தங்குமிடம், அமைதியான தங்குமிடம். அமைதியா நீங்க தங்குவீங்க, அமைதியா நீங்க தங்குவீங்க, சமாதானமா தங்குவீங்க, சமாதானமா தங்குவீங்க. நெடுநாளா சவுலுக்கும் தாவீதுக்கும் யுத்தம் இருந்தது, ஆனால் கர்த்தர் தாவீதை அரசனாக மாற்றினார். ஒரு சமாதானம் அந்த தேசத்தில் வந்தது. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? இதை நீங்கள் சொல்லிக் கொண்டிருக்கும் பொழுது உங்க எல்லைகளில் சமாதானம், உங்க குடும்பத்தில் சமாதானம். சமாதானத்தை கெடுக்கிறவன் இருக்கிறான், அவன் பல நபர்கள் மூலமாக வருவான். உங்கள் வீடுகள்ல உங்க உறவினர்கள் மூலமாக, உங்க வீட்டார் மூலமாக, உங்க குடும்பத்தினர் மூலமாக, உன் வீட்டாரை சத்ரு சொல்லுகிறது போல அவர்கள் மூலமாக வருவான். ஆனால் அவன் ஜெயிப்பதில்லை, அவன் ஜெயிப்பதில்லை. சொல்லுங்க, ஜெயிப்பதில்லை, ஜெயிப்பதில்லை. புயல் வரும், புயல் வரும், போராட்டம் வரும், போராட்டம் வரும், ஆனால் ஜெயிக்காது, ஆனால் ஜெயிக்காது. எல்லாரும் சொல்லுங்க, புயல் வரும், புயல் வரும், போராட்டம் வரும், போராட்டம் வரும், ஆனால் ஜெயிக்காது, ஆனால் ஜெயிக்காது. அந்த கடற்கரை அப்படியே யோசித்து பாருங்க. கடலில் இயேசு அப்படியே படுத்து தூங்கி கொண்டிருக்கிறார், சீசர்கள் இருக்கிறாங்க, கடல்ல புயல் வருகிறது, காற்றடிக்கிறது, கடல் சீற்றம் அடிக்கிறது. எல்லாம் வந்துச்சா வரலையா? வந்துச்சு. ஆனா எது நிலைச்சிருந்தது?
ஏசப்பாவுடைய வார்த்தை. ஹல்லேலூயா சொல்லலாமா? இயேசுவின் வார்த்தை நிலைச்சிருந்தது. புயல் ஓய்ந்தது, கடல் சீற்றம் ஓய்ந்தது, காற்று ஓய்ந்தது, அப்படியே எல்லாருடைய பயமும் ஓய்ந்தது. எப்போ ஓய்ந்தது தெரியுமா? இயேசுவின் வார்த்தை முழங்கின பொழுது சீசர்கள் எல்லாம் பயந்து போயிருந்தார்கள். ஃபர்ஸ்ட் புயலை கண்டு பயந்தாங்க, ரெண்டாவது காற்றுக்கும் கடலுக்கும் கட்டளையிடுகிற இவர் யாரோ என்று பயந்தார்கள். எத்தனை பேர் சொல்றீங்க, இனி நான் புயலை கண்டு பயப்படுவதில்லை, இனி நான் புயலை கண்டு பயப்படுவதில்லை, காற்றை கண்டு பயப்படுவதில்லை, காற்றை கண்டு பயப்படுவதில்லை, கடலை கண்டு பயப்படுவதில்லை, கடலை கண்டு பயப்படுவதில்லை. இனி நான் பயப்பட போகிற ஒரே காரியம், இனி நான் பயப்பட போகிற ஒரே காரியம், புயலையும் காற்றையும் அடக்குகிறவரை கண்டு, புயலையும் காற்றையும் அடக்குகிறவரை கண்டு. இப்படி ஒருவர் உண்டா என்று, இப்படி ஒருவர் உண்டா என்று அவரை பற்றும் பயமே எனக்கு இருக்கும், அவரை பற்றிய பயமே எனக்கு இருக்கும். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க தேவச்சனமே? அப்படியே கைகளை உயர்த்தி ஒரு ஆமேன் சொல்லலாமே. ஆமென். அடுத்ததாக நாலாவதாக, பர்வதங்கள் எருசலேமை சுற்றிலும் இருக்குமாம் போல் கர்த்தர் இது முதல் என்றென்றைக்கும் தம்முடைய ஜனத்தை சுற்றிலும் இருப்பார். ஆமென். சங்கீதம் 125 2வது வசனம். எல்லாரும் சேர்ந்து சொல்லுவோமா? பர்வதங்கள் எருசலேமை சுற்றிலும் இருக்குமாம் போல் கர்த்தர் இது முதல் கொண்டு என்றென்றைக்கும் தம்முடைய ஜனத்தை சுற்றிலும் இருப்பார். என்னை சுற்றிலும் கர்த்தர் இருப்பார். என்னை தொடுகிறவன் அவருடைய கண்ணின் மணியை தொடுகிறார். தேவ ஜனங்களை உங்களை யாராலும் தொட முடியாது, தொட முடியாது, எந்த கடனாலையும் ஜெயிக்க முடியாது, எந்த பில்லி சுனியத்தாலும் ஜெயிக்க முடியாது. நீங்க இந்த வசனத்தை விசுவாசித்தால் போதும், வசனத்தை சொல்லிக்கொண்டே இருங்க. பர்வதம் எருசலேமை சுற்றிலும் இருக்கிறது போல, பர்வதங்கள் எருசலேமை சுற்றிலும் இருக்கிறது போல கர்த்தர் இருக்கிறார். என்னை சுற்றிலும் கர்த்தர் இருக்கிறார். என்னை சுற்றிலும் கர்த்தரின் தூதர்கள் இருக்கிறார்கள். என்னை சுற்றிலும் கர்த்தரின் தூதர்கள் இருக்கிறார்கள். ஐந்தாவதாக, எனக்கு செவி கொடுக்கிறவன் எவனோ, வேதம் சொல்லுகிறது, கர்த்தருக்கு செவி கொடுக்கிறவன் எவனோ அவன் விக்கினமின்றி வாசம் பண்ணி ஆபத்திற்கு பயப்படாமல் அமைதியா இருப்பான். நீதிமொழிகள் 1:33. எல்லாரும் சொல்லுவோமா? கர்த்தருக்கு பயப்படுகிறவன் எவனோ அவன் விக்கினமின்றி வாசம் பண்ணி ஆபத்திற்கு பயப்படாமல் அமைதியா இருப்பான். எல்லாரும் சொல்லுங்களேன், நான் கர்த்தருக்கு செவி கொடுப்பேன். அதனால எனக்கு என்ன ஆசீர்வாதம் இருக்குதுன்னு பாப்போமா? முதல்ல விக்கினமின்றி வாசம் பண்ணுவேன். ஆபத்திற்கு பயப்படாமல் அமைதியா இருப்பேன். விக்கினத்துக்கு கர்த்தர் என்னை விலக்கி காப்பார். ஆபத்திற்கு விலக்கி காப்பார். கர்த்தருக்கு செவி கொடுக்கிறதுனால விக்கினம் என்னை ஜெயிக்காது, வீண் செலவு என்னை ஜெயிக்காது, தேவையில்லாத திட்டங்கள் வராது, ஆபத்தை கண்டு பயப்பட மாட்டேன். ஆறாவது வசனம், தேவன் அதன் நடுவில் இருக்கிறார், அது அசையாது. அதிகாலையிலே தேவன் அதற்கு சகாயம் பண்ணுவார். சங்கீதம் 46:5 எடுத்து நம்ம சொல்லுவோமா? தேவன் அதன் நடுவில் இருக்கிறார். ஏன் தெரியுமா தேவஜனமே விக்கனம் வராது? ஏன் தெரியுமா ஆபத்து வராது? தேவன் நம்ம நடுவில் இருக்கிறார். தேவ ஜனங்களே, உங்க நடுவில் தேவன் இருக்கிறார். பிள்ளைகள் நடுவில் தேவன் இருக்கிறார். போராட்டம் வந்திருக்கலாம், சீற்றம் வந்திருக்கலாம், காற்று வந்திருக்கலாம், கடலலைகள் வந்திருக்கலாம். நீங்கள் தோற்று போவதில்லை, நீங்கள் ஜெயிப்பீர்கள். Ultimately God won the battle. கர்த்தர் தான் ஜெயிப்பார். எல்லாம் வரும் பொழுது மத்தியில கர்த்தரும் வருவார். அந்த கர்த்தரை பார்க்கும் பொழுது எல்லா போராட்டங்களும் தலைகுனியும். எல்லா நாவும் அவரை போற்றும். எல்லா முட்டும் மடங்கும். சொல்லுங்க, எல்லா முட்டும் மடங்கும். எல்லா போராட்டம் வணங்கும். தேவாதி தேவனை பார்க்கும் பொழுது, அவருடைய வார்த்தையை கேட்கும் பொழுது, எல்லா போராட்டங்களும் தலை குனிந்து அவரை வணங்கும். என்னை உபத்திரப்படுத்துகிற, என்னை நிந்திக்கிற, என்னை அவமானப்படுத்துகிற எல்லா இருளின் வல்லமைகள், எல்லா அந்தகாரங்கள் இயேசு என்ற நாமத்திற்கு முன்பதாக தலை குனிந்து வணங்க போகிறது. நான் ஜெயிக்க போகிறேன். நான் எழும்ப போகிறேன். உபத்திரம் இருக்கிறது உண்மைதான். போராட்டம் இருக்கிறது உண்மைதான்.
போராட்டம் இருக்கிறது உண்மைதான். அதன் மத்தியில் தேவன் என் கூட இருக்கிறது. தேவனே கூட இருக்கிறது. 100% உண்மை. 100% உண்மை. தேவன் அதன் நடுவில் இருக்கிறார். தேவன் அதன் நடுவில் இருக்கிறார். அது அசையாது. சொல்லுங்க, அது அசையாது. அது அசையாது. நான் அசைய மாட்டேன். நான் அசைய மாட்டேன். என் தேவன் என் கூட இருக்கிறதுனால தேவன் என் கூட இருக்கிறதுனால நான் அசைய மாட்டேன். நான் அசைய மாட்டேன். என் தேவனை ஒருத்தர் அசைக்க முடியும்னா, தேவனை ஒருத்தர் அசைக்க முடியும்னா, தேவனை ஒருத்தன் அசைக்க முடியும்னா, தேவனை ஒருத்தர் அசைக்க முடியும்னா, என் தேவனை ஒரு சூழ்நிலை அசைக்க முடியும்னா, தேவனை ஒரு சூழ்நிலை அசைக்க முடியும்னா, தேவனை ஒரு மாந்திரிகம் அசைக்க முடியும்னா, தேவனை ஒரு மாந்திரிகம் அசைக்க முடியும்னா, என்னையும் அசைக்க முடியும். என்னையும் அசைக்க முடியும். என் தேவனை அசைக்க முடியாதுன்னா, என் தேவன் அசைக்க முடியாதுன்னா, தேவன் கூட இருக்கிற என்னையும், தேவன் கூட இருக்கிற என்னையும், என் நடுவில் இருக்கிற தேவன் அசைக்க முடியல, என் கூட இருக்க நடுவுல இருக்கிற தேவன் அசைக்க முடியல, என்னையும் அசைக்க முடியாது. என்னையும் அசைக்க முடியாது. என தேவன் என் கூட இருக்கிறார். என தேவன் என் கூட இருக்கார். 7வது வசனம், சங்கீதம் 55:22. நம்ம பாதுகாப்பின் முக்கியமான ஒரு வசனம், அழகான வசனம் சொல்லுகிறது, கர்த்தர் மேல் உன் பாரத்தை வைத்து விடு, அவர் உன்னை ஆதரிப்பார், நீதிமானே ஒருபொழுதும் தள்ளாட விட்டார். தேவ ஜனங்களே, உங்க பாரத்தை அவர் மேல வைக்கணும். உங்க ஹார்ட்டுக்கு ரெஸ்ட் கொடுங்க. உங்க இருதயத்துக்கு கொஞ்சம் இளைப்பாறுதல் கொடுங்க. ஏன் நீங்க சுமந்துக்கிட்டே இருக்கீங்க? நீங்க தான் எல்லாம் செய்ய போறீங்களா? கர்த்தர் தான் செய்ய போறாரு. கர்த்தர் மேல பாரத்தை வச்சிருங்க. போராட்டம் வருதா, பயப்படாதீங்க. அது உங்களை பாதுகாக்கிறதுக்காக வந்திருக்கு. உங்களை ஜெபிக்க வைக்கிறதுக்காக வந்திருக்கு. உங்களை காத்திருக்க வைக்க வந்திருக்கு. இதிலும் மேலானதை செய்ய போகிறாரு. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? இதிலும் மேலானதை செய்கிறதுக்காக ஆண்டவர் உங்களை காத்திருக்க வைத்திருக்கிறார். நீங்க 1 2 தாங்கன்னு கேட்டீங்க, நீங்க அளந்து தாங்கன்னு கேட்டீங்க, ஆண்டவர் அள்ளி தர போகிறார். எல்லாரும் சொல்லுங்க, இந்த தீர்க்க தரிசன வார்த்தை எத்தனை பேர் ஏற்றுக்கொள்றீங்க? இந்த தீர்க்க தரிசன வார்த்தை ஆண்டோடைய சித்தமானால், ஆண்டோடைய வருகை தாமதமானால், வருகிற எதிர்காலத்திற்கு தேவையான ஒரு வார்த்தையை தான் நான் சொல்ல போகிறேன். நீங்க அளந்து கேட்கறீங்க. அவர் அள்ளி தர போறாரு. அவர் அள்ளி தர போறாரு. உங்க தலைமுறை அளந்துதான் ஆண்டவர்ட்ட கேட்டிருக்கும். உங்க தலைமுறை அளந்துதான் ஆண்டவர்ட்ட கேட்டிருக்கும். இது தாங்க அது தாங்கன்னு கேட்டிருக்கும். இது தாங்க அது தாங்கன்னு கேட்டிருக்கும். ஆண்டவர் சொல்றாரு, மகனே, ஆண்டவர் சொல்றாரு, மகனே, நீ 1 2 கேட்டுக்கிட்டு இருக்கிற, நீ 1 2 கேட்டுட்டு இருக்கிற, மகளே 1 2 விஷயத்துக்கு ஜெபித்துக்கிட்டு இருக்கிற, மகளே 1 2 விஷயத்துக்கு ஜெபித்துட்டு இருக்க, அப்பாவுடைய குணம் என்னன்னு உனக்கு தெரியல, அப்பாவோட குணம் என்னன்னு தெரியல, ஏசப்பா எப்படி செய்வாருன்னு நீ இது வரைக்கும் பார்க்கல, ஏசப்பா எப்படி செய்வாருன்னு இதுவரை பார்க்கல, இஸ்ரவேல் ஜனங்களை எப்படி நடத்துறேன்னு உனக்கு தெரியல, வனாந்தரத்துல இஸ்ரவேல் ஜனங்களை எப்படி நடத்துறேன்னு தெரியல, எங்க இருந்து கொண்டு வந்தேன்னு உனக்கு தெரியல, காடைகளை எங்க இருந்து கொண்டு வந்தேன்னு தெரியல, செங்கடலை எப்படி பிரிச்சேன்னு உனக்கு தெரியாது, செங்கடலை எப்படி பிரிச்சேன்னு தெரியாது, எல்லாம் நீ வசனம் மூலமா தான் கேட்ட, எல்லாம் வசனம் மூலமா தான் நீ கேட்ட, ஆனா உன் கூட இருக்கிறனா, அதை செய்து முடித்தவர், அதனால எனக்கு ஒரு வாய்ப்பு தா, நீ அளந்து கேட்கிற ஒவ்வொரு விஷயத்தையும், நீ எண்ணி கேட்கிற ஒவ்வொரு விஷயத்தையும், அள்ளி தருவேன், அள்ளி தர போகிறேன். அளந்து கேட்டீங்க, அள்ளி தர போகிறேன். தீர்க்க தரிசன வார்த்தை எத்தனை பேருக்கு பிரயோஜனப்படுகிறது? ஆமென். தேவ ஜனங்களே, இது அப்படியே நடக்கும் உங்க வாழ்க்கையில. ஆண்டவர் சொல்றாரு, உங்க பாரத்தை மட்டும் அவர் மேல வச்சிருங்க. வச்சிட்டு இந்த வசனத்தை எங்க கூட சொல்லுங்க, கர்த்தர் மேல் என் பாரத்தை வைத்திருக்கிறேன், அவர் என்னை ஆதரிப்பார், நீதிமானாகிய என்ன ஒருபொழுதும் தள்ளாட விடவே மாட்டார், குடும்பத்தை தள்ளாட விட மாட்டார், பிள்ளைகளுடைய கல்யாணத்தை தள்ளாட விட மாட்டார், பிள்ளைகள் வருமானத்தை தள்ளாட விட மாட்டார், கொஞ்ச நாள் வருமானம் இல்லாதது போல இருக்கும், கொஞ்ச நேரம் வருமானம் இல்லாதது, திருமணம் ஆகாதது போல இருக்கலாம். தேவச்சனமே, அது உங்களை பாதுகாக்கிறதற்காக, அது உங்களை ஆண்டு புதிய உயரத்துக்கு கொண்டு போகிறதற்காக கர்த்தர் உங்களை மறைத்து வைத்திருக்கிறார். துன்மார்க்கன் உங்களை தொடாதபடிக்கு மறைத்து வைத்திருக்கிறார். 8வதாக ஆண்டு கொடுக்கிற அருமையான வார்த்தை, சங்கீதம் 21:7. ராஜா கர்த்தர் மேல் நம்பிக்கையாயிருக்கிறார், உன்னதமானவருடைய தயவினால் அசைக்கப்படாதிருப்பார். தேவ ஜனங்களை, சங்கீத புஸ்தகம் அழகா சொல்லுகிறது, அந்த நாட்கள்ல ராஜாக்கள் கூட யார் மேல நம்பிக்கை வச்சிருந்தாங்க? தேவன் மேல வச்சிருந்தாங்க. நம்ம பாருங்க எவ்வளவு ஏழ்மையும் எளிமையா இருக்கிறோம். ராஜாக்களே, கோடீஸ்வரர்களே, தங்க கட்டிகளை வைத்திருக்கிறவர்களே ஆண்டவர் மேலதான் நம்பிக்கையா இருந்தாங்க. ராஜாவே போய் முழங்கால் படி இருக்கிற ஒரு இடம்னா அது கர்த்தர். அப்ப கர்த்தர் எவ்வளவு பெரிய ஆளா இருக்கிறாரு யோசித்து பாருங்க. பெரிய பெரிய உபத்திரம் வரும் பொழுது, பெரிய பெரிய நாட்டு தலைவர்கள் எல்லாம் தன் நாடு அழியப்பட்டு சொல்லும் பொழுது, அந்த நாட்கள்ல ராஜாக்கள் எல்லாம் யுத்தத்துல தோத்து விடுவார்கள் சொல்லும் பொழுது,
தன்னிலும் பலவானாகிய தேவனை நோக்கி பார்த்தார்கள். ஆமென். யுத்தங்களை ஓய பண்ணுகிறவரை நோக்கி பார்த்தாங்க. ஆமென். ஒரு தேசத்தின் யுத்தத்தை ஓய பண்ணுவார். ஆமென். உங்க வீட்டின் யுத்தத்தை ஓய பண்ண மாட்டாரா? ஆமென். அண்ட சராசரங்கள்ல உள்ள அந்த அத்தனை அசுத்தாவிகளையும் ஜெயித்தார்னா உங்க வாழ்க்கையில உள்ள ஒரு அசுத்தாவி விரட்ட மாட்டாரா? ஆமென். உங்க போராட்டத்தை மாட்ட மாட்டாரா? என் கூட சேர்ந்து சொல்லுங்க. ராஜாவே கர்த்தர் மேல நம்பிக்கையா இருந்தார். கர்த்தர் மேல நம்பிக்கையா இருந்தான். நான் கர்த்தர் மேல நம்பிக்கையா கர்த்தர் மேல நம்பிக்கையா இருப்பேன். உன்னதமானவருடைய தயவினால் அசைக்கப்படாது இருப்பேன். நான் அசைக்கப்படுவதில்லை. குடும்பம் அசைக்கப்படுவதில்லை. 8வதாக சங்கீதம் 16:8. கர்த்தரை எப்பொழுது எனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன், அவர் என் வலது பரிசத்தில் இருக்கிறபடியால் நான் அசைக்கப்படுவதில்லை. சார், இந்த 9வது வசனம் பார்த்தீங்கன்னா அழகாக சொல்லுகிறது. நம்ம 9வது பாயிண்ட் வந்துட்டோம். 9 வசனங்கள் நம்ம தியானித்து கொண்டு இருக்கிறோம். 10 வசனங்களை நம்ம தியானித்து நம்ம ஜெபிக்கலாம். இப்பொழுது ஆண்டவர் சொல்லுகிற அருமையான வார்த்தை, கர்த்தரை எப்பொழுது எனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன், அவர் என் வலது பரிசத்தில் இருக்கிறபடியால் நான் அசைக்கப்படுவதில்லை. தேவ ஜனங்களே, இன்னைக்கு ஏன் நம்ம வெட்கப்பட்டு போறோம்னா, அவர் நம்ம பட்சத்தில் இல்லை. அவர் நம்ம பட்சத்தில் கொண்டு வரணும்னா, நம்ம கர்த்தரை நம்ம பட்சத்தில் கொண்டு வரணும்னா நம்ம ஜெபிக்க தொடங்கணும். கர்த்தரை நம்ம கிட்ட அழைக்கணும். சும்மா எல்லாருக்கும் உதவி நடக்காது, எல்லாருக்கும் உதவி கிடைக்கவும் செய்யாது. கேட்கறவங்களுக்கு கொடுக்கப்படும், தட்டுகிறவங்களுக்கு திறக்கப்படும். தேவஜனங்களே, அவர் நம்ம பட்சத்தில் தான் இருக்கிறாரு. இஸ் ஒம்னி பிரசன்ட். அப்படின்னா அவர் எல்லா இடத்துலையும் நிறைந்தவர். எல்லா இடத்துலையும் நிரம்பி இருக்கிற ஆண்டவரை நீங்கள் அனுபவிக்கணும்னா நீங்கள் தான் அவரை ஜெபிக்கணும். இங்கே பாருங்கள், இந்த உலகமெல்லாம் காற்றுனால் நிரம்பி இருக்கு. உலகமெல்லாம் காற்றுனால் நிரம்பி இருக்கு. இந்த காற்று நமக்கு தேவை. அதை நம்ம தான் சுவாசிக்கணும். நம்ம சுவாசித்தால் மட்டும்தான் இந்த காற்று நம்ம நுரையீரலுக்குள்ளே சென்று அது நமக்கு புதிய காற்று தருகிறது. நமக்கும் மரித்தவர்களுக்குள்ள வித்தியாசம் என்னன்னா, மரித்தவர்கள் காற்றின் மத்தியில் தான் இருக்கிறாங்க, ஆனால் அவர்கள் சுவாசிக்காததுனால மரித்து போனார்கள். நீங்களும் காற்றின் மத்தியில் தான் இருக்கிறீர்கள், ஆனால் சுவாசிக்கிறனால உயிரோடு இருக்கிறீர்கள். சுவாசம் உயிரை கொண்டு வருகிறது. இது ஜெபம் உங்க அருகாமையில் இருக்கிற கர்த்தரை கிரியை செய்ய வைக்கிறது. கர்த்தர் உங்ககிட்ட தான் இருக்கிறார், ஆனால் அவரை கிரியை செய்ய வைக்கணும்னா நீங்கள் வார்த்தையை உபயோகப்படுத்தணும். யோசித்து பாருங்கள், கடல் அலை பயங்கரமாக அடிக்குது. பேதுரு, சீசர்கள் எல்லாரும் அந்த கடலுக்குள்ளே, அந்த பேழைக்குள்ளே இருக்கிறாங்க. இப்போது கடல் பயங்கரமாக அடிக்கும் பொழுது, அந்த காற்று பயங்கரமாக கடல் மூலமாக சீற்றங்கள் அடிக்கும் பொழுது, காற்றையும் கடலையும் அதட்டுகிறவர் எங்கே இருந்தார்? கடலுக்குள்ளே தான், கப்பலுக்குள்ளே தான் இருக்கிறார். அவரை கூப்பிட்டாங்க. கூப்பிட்ட உடனே அவர் என்ன செஞ்சிட்டாரு? அதட்டிட்டார். இதே போல் ஒன்று நம்ம இயேசுவை கூப்பிடணும், இல்லைன்னா நமக்குள்ளே வசிக்கிற இயேசு மூலமாக நம்மளே காற்றையும் கடலையும் அதட்டணும். அதனால தேவஜனங்களே, நம்ம பக்கத்தில் ஆண்டவர் இருந்தார்னா நம்ம அசைக்கப்படுவதில்லை. நான் எதற்கு இந்த விஷயங்களை சொல்கிறேன்னா, நீங்கள் அசைக்கப்பட்டு கொண்டே இருக்கிறீங்களா? நீங்கள் கர்த்தரை உங்கள் பட்சத்தில் கூப்பிடணும். பட்சத்தில் கூப்பிட்டுட்டீங்க அப்படின்னா அசைக்கப்படுவதே இல்லை. நீங்கள் பயந்துக்கிட்டே இருக்கிறீங்கன்னா உண்மையாட்டே உங்களுக்குள்ள வசனம் கிரியை செய்யலை. ஏன் பயப்படுறீங்கன்னா, உங்களுக்குள்ள விசுவாசம் இல்லை. பிசாசு உள்ள அவிசுவாசத்தை கொண்டு வந்துட்டான், பயத்தை கொண்டு வந்துட்டான். முதல்ல அதை வெளியே தள்ளுங்க, அப்பந்தான் விசுவாசம் உள்ள வரும். விசுவாசம் ஒரு நாள் நீங்கள் இழந்து போகக்கூடாது, ஒரு நிமிஷம் கூட இழந்து போகக்கூடாது. எல்லாரும் சொல்லுங்களாம், எங்க கூட சேர்ந்து சொல்லுங்க. அவர் என் வலது பரிசத்தில் இருக்கிறபடியால் நான் அசைக்கப்படுவதில்லை. எல்லாரும் சேர்ந்து சொல்லுவோம், நான் அசைக்கப்படுவதில்லை. அவர் என் வலது பட்சத்தில் இருக்கிறதுனால, அவரை நான் பார்த்து கொண்டு இருக்கிறதுனால, அவரோடு பேசி கொண்டிருக்கிறதுனால நான் அசைக்கப்படுவதில்லை. நிறைய பேர் யோசிப்பாங்க, நான் ஜெபிக்கிறேன், நான் உபாசிக்கிறேன், ஆனாலும் நான் அசைக்கப்பட்டுக்கிட்டே இருக்கிறேனே. தேவ ஜனங்களே, அப்படி ஒரு அசைவு வருதுன்னா நீங்கள் இன்னும் ஜெபிக்க வேண்டியது இருக்கலாம். இல்லைனா தேவ சித்தமாக இருக்கும். கர்த்தர் சில அசைவுகளை உண்டாக்கி உங்களை காத்திருக்க வைப்பார், உங்களை ஜெபிக்க வைப்பார், உங்களை புதிய காரியத்திற்காக ஆயத்தப்படுத்துவார். உங்கள் புதிய உயர்வை நீங்கள் அனுபவிக்க உங்களை ஆயத்தப்படுத்துவார். யோசித்து பாருங்கள், ஒருத்தன் போய் 10ஆம் கிளாஸ் பரீட்சை எழுதுறான், ஃபெயில் ஆகிட்டான். திரும்பி எழுதுறான், ஃபெயில் ஆகிட்டான். அப்படின்னா என்னன்னா, அவனுக்கு ஞானம் குறைவாக இருக்குதுன்னு அர்த்தம். அப்போ அவன் திரும்பியும் காத்திருந்து படித்து திரும்பி போய் எக்ஸாம் எழுதணும். என்னைக்கு அவன் ஜெயிக்கானோ அன்னைக்கு தான் அவன் 11ஆம் கிளாஸ் போக முடியும். இதே போல் உங்கள் வாழ்க்கையில் சில குறிப்பிட்ட இடத்துல தோத்துட்டே இருக்கிறீங்கன்னா, அங்கே உங்களுக்கு ஞானம் குறைவாக இருக்குது, பலன் குறைவாக இருக்குது, அபிஷேகம் குறைவாக இருக்குது, ஜபம் குறைவாக இருக்குது. திரும்பியும் உங்களுக்கு அந்த ஞானத்தை வளர்த்துக்கொள்ள நீங்கள் டைம் எடுத்து படிக்கணும். ஃபெயில் ஆனால் அடுத்த நாளே போய் எக்ஸாம் எழுதுனா என்ன ஆகும்? திரும்பியும் தோற்று போவோம். அதனால ஃபெயில் ஆகிட்டே இருக்கிறீங்க, தோத்துக்கிட்டே இருக்கிறீங்கன்னா கொஞ்சம் நாள் எடுத்து ஜெபித்து திரும்பி யுத்தம் பண்ணுங்க. இப்போ 5 பாடத்தில் 5லையும் ஃபெயில் ஆனவன் திரும்பியும் போய் எக்ஸாம் எழுதுவோம், 3 பாடம்
பாஸ் ஆயிடுவான், 3 ஃபெயில் ஆவான், 2 பாஸ் ஆவான். திரும்பி கொஞ்ச நாள் கழித்து போகிறான், 4 பாஸ் ஆகிறான், 1 ஃபெயில் ஆகிறான். திரும்பியும் கொஞ்ச நாள் கழித்து போகிறான், 5 பாஸ் ஆகிறான், வெற்றி பெற்று 11ஆம் கிளாஸ் போகிறான். இப்படி தான் படிப்படியாக தான் வேதம் சொல்கிறது. தாவீது நாளுக்கு நாள் விருத்தி அடைந்தான். ஒரே நாளில் விருத்தி அடைந்தான் சொல்லவில்லை தேவஜனமே, நாளுக்கு நாள் விருத்தி அடைந்தான். நம்ம ஆண்டவர் கூட பாருங்கள் 6 நாள் எடுத்து தான் பூமியை படைச்சார். ஒரு சொல்லியிருந்தார்னா ஒரே நாளில் எல்லாம் வந்திருக்கும். ஆனால் ஒவ்வொன்றுக்கும் சமயம் எடுத்து ஒவ்வொன்றாக படைத்தார். இதே போல் தேவஜனங்கள் எதையும் கண்டு சோர்ந்து போகாமல் காத்திருந்து நீங்கள் தொடர்ந்து ஜெபிங்க. கடைசியாக 10வது வசனம் நம்ம எல்லாரும் சேர்ந்து சொல்ல போகிறோம். சங்கீதம் 125:1 நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச அருமையான வசனம். கர்த்தரை நம்புகிறவர்கள் என்றென்றைக்கும் அசையாமல் நிலைத்திருக்கும் சீயோன் பர்வதத்தை போல இருப்பார்கள். சொல்லுங்களேன், அசையாத நிலைத்திருக்கிற சீயோன் பர்வதம் போல நாங்கள் இருப்போம். யார் இருப்போம்? நாங்கள் இருப்போம். எதனால நாங்க இருக்கிறோம்? கர்த்தரை நம்புகிறதுனால. எல்லாரும் சொல்லுங்களேன், கர்த்தரை நம்புகிறதுனால. நிறைய பேர் ரொம்ப ஜெபிப்பாங்க, ஆனா நம்ப மாட்டாங்க, அதான் பயந்துகிட்டு இருக்கிறாங்க. ஆண்டவர் சொல்லுகிறார், கர்த்தரை நம்புங்க. கர்த்தரை நம்பணும்னா அவருடைய வசனங்களை எல்லாம் வாசிக்கணும், பழைய விஷயங்களை எல்லாம் பார்க்கணும். ஒவ்வொரு பேரோடு தேவன் எப்படி உதவி செய்தாரோ அந்த நம்பிக்கையை நம்ம பெற்றுக்கொள்ளணும். ஒவ்வொரு பேருக்கும் அதை உதவி செய்திருக்கிறார். தாவீதுக்கு உதவி செய்திருக்கிறார், சவுலுக்கு உதவி செய்திருக்கிறார், ஆபிரகாமுக்கு உதவி செய்திருக்கிறார். இன்னைக்கு நமக்கும் உதவி செய்வார். ஒரு அல்லேலூயா சொல்லலாமா? சொல்லுங்க, கர்த்தரை நம்புகிறவர்கள் என்றென்றைக்கும் அசையாமல் நிலைத்திருக்கும் சீயோன் பர்வதத்தை போல் இருப்பார்கள். இருப்பேன், நான் சீயோன் பர்வதம் போல அசையாமல் நிலைத்திருப்பேன், நான் பாதுகாப்பா இருப்பேன். கர்த்தரை நம்புகிறவன். எல்லாரும் அப்படியே கண்களை மூடலாம், ஜெபிக்கலாம். அன்பான ஆண்டவரே, எங்களுடைய பாதுகாப்புக்கு தேவையான 10 வசனங்களை சொல்லி ஜெபிக்க உதவி செய்தீங்க. இந்த வசனங்கள் எல்லாம் ஆவியாகவும் ஜீவனாக இருக்கிறது. ஒவ்வொரு வசனமும் ஜனங்களுடைய இருதயத்துக்கு கொண்டு போனதுக்காக நன்றி. ஜனங்கள் ஒவ்வொரு பேரையும் ஆசீர்வதிங்க, ஒவ்வொரு பேரையும் பலப்படுத்துங்க. எல்லாரும் அப்படியே ஜெபிக்கலாம். இந்த அருமையான ப்ரேயர் டைம் சேனலுக்காக ஒரு 2 நிமிஷம் ஜெபிங்க. இந்த ப்ரேயர் டைம் ஊழியங்களை செய்து கொண்டு இருக்கிறேன். இதன் மூலமாக நிறைய ஊழியங்களையும் செய்து கொண்டு இருக்கிறேன். இதை தவிர்த்தும் ஆண்டவருக்காக இன்னும் பயன்பட்டு கொண்டு இருக்கிற அடியார்களுடைய வாழ்க்கையில கர்த்தருடைய வெளிச்சம் இன்னும் மகிமையா பிரகாசிக்க, இன்னும் அநேக ஆயிரங்களுக்கு தேவன் பயன்படுத்த ஒரு 2 நிமிஷம் இந்த ப்ரேயர் டைம் சேனலை நடத்துகிற அடியார்களுக்காக, இன்னும் ஆண்டவருக்காக, இன்னும் தாழ்மையோடு, இன்னும் அநேக ஆத்துமாக்களுக்கு, இன்னும் ஏழை எளியவர்களுக்கு ஆண்டவருடைய வார்த்தைகளை செய்ய, உதவிகளை கொண்டு செல்ல கர்த்தர் இந்த ஊழியத்தை பலப்படுத்த எல்லாரும் ஜெபிங்க. இந்த ஊழியத்தில் ஆண்டவருடைய தரிசனம் இருக்கிறது, ஆண்டவருடைய கரம் இருக்கிறது. அதனால தான் நம்ம வெக்கப்பட்டு போகாம கர்த்தர் நடத்தி கொண்டே இருக்கிறார். அநேக ஆத்துமாக்களை தொட்டு கொண்டே இருக்கிறார், அநேக வாலிபர்களை தொட்டு கொண்டு இருக்கிறார். இப்பொழுது தேவ ஜனங்கள் ஜெபிங்க. இன்னும் இது மூலமாக, இன்னும் ஆன்லைன் மூலமாக, இன்னும் ஆஃப்லைன் மூலமாக கர்த்தர் அநேக ஆத்துமாக்களை தொட, அவருடைய அபிஷேகம் தான் தொடுகிறது. ஆன்லைன் விஷயம் இல்லை, ஆஃப்லைன் விஷயம் இல்லை, கர்த்தர் தான் இதை செய்து கொண்டிருக்கிறார். அவர் கல்லிலிருந்தும் பேசுவார், மரத்திலிருந்தும் பேசுவார், எங்க இருந்தனாலும் அவர் பேசுவார். மோசைக்கு முச்செடியிலிருந்து பேசினார், கழுதை மூலமாக பிலேயாம் தீர்க்கதரிசியோடு பேசினார். கர்த்தர் தான் பேசுகிறார். அது இன்டர்நெட்னால ஆண்டவர் பேசுகிறார்னு கிடையாது, அது நேரா ஸ்டேஜில் இருந்தா பேசுகிறார்னு கிடையாது. எங்க இருந்து பேசினாலும் அது கர்த்தர் தான் பேசுகிறார். அதனால கர்த்தர் இன்னும் இந்த ஊழியத்தை எடுத்து பயன்படுத்த எல்லாரும் ஒரு 2 நிமிஷம் அப்படியே ஜெபிங்க பார்க்கலாம். இதை கேட்டுக்கொண்டிருக்கிற யாரா இருந்தாலும் சரி, எல்லாரும் சொல்லுங்க, பிரேயர் டைம் ஊழியத்துல ஆண்டவருடைய மகிமை இறங்கட்டும், ஆண்டவருடைய வல்லமை இறங்கட்டும், ஊழியரை பலப்படுத்துங்க, ஊழியத்துல ஒவ்வொருவரையும் பலப்படுத்துங்க. இந்த ஊழியத்திலிருந்து செய்யப்படுகிற ஒவ்வொரு மெசேஜஸும், ஒவ்வொரு ஊழியங்களும், ஒவ்வொரு நற்கிரியைகளும் ஆசீர்வாதமா இருக்கட்டும். அநேக ஏழை எளியருடைய கண்ணீரை துடைக்கட்டும், அதிக நன்மைகள் செய்யட்டும், இன்னும் அநேக நன்மைகள் செய்யட்டும், சுற்றி திரியட்டும். ஆண்டவரே, சுற்றி திரியட்டும். ஊழியத்தை இன்னும் ஆசீர்வதிங்கப்பா, இந்த ஊழியத்தை இன்னும் ஆசீர்வதிங்க, 1000 மடங்கு ஆசீர்வதிங்க, 1000 மடங்கு ஆசீர்வதிங்க, பலுகி பெருக பண்ணுங்க, பாதுகாப்பை கட்டளையிடுங்க, ஆவி ஆத்மா சரீரம் பாதுகாக்கப்படட்டும், பலன் உண்டாகட்டும், எழும்பி பிரகாசிக்கட்டும், எல்லா கட்டுகள் உடையட்டும், விடுதலையின் மேல் விடுதலை, எல்லைகள் எல்லாம் விடுதலை உண்டாகட்டும், இந்த ஊழியத்தில் இறங்கட்டும், இயேசுவின் இரத்தம் இந்த ஊழியத்தில் இறங்கட்டும், இயேசுவின் அக்கினி இறங்கட்டும், பரிசுத்தாவின் வல்லமை இறங்கட்டும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம்.
நல்ல பிதாவே, தேவ ஜனங்களை நான் ஆவியில் உணர்கிறேன். இந்த அருமையான ஊழியத்திற்காக ஜெபிக்கிறவங்க எழும்புங்க. நான் 5 மணிக்கூர் ஜெபம் நான் பார்க்குறேன். தேவ ஜனங்கள் கூடுமானால் இந்த ஊழியத்திற்காக தாங்கி ஜெபிங்க. 5 மணிக்கூர் ஜெபம் ஆண்டு காட்டுகிறார். அப்படி என்றால் இதில் இருக்கிற சிலர் ஆண்டவர் இந்த ஊழியத்திற்காக ஜெபிக்கிறதுக்கு அழைக்கிறார். சில தாயார்களை நான் ஆவியில் பார்க்குறேன். ஆவியானவர் காட்டுகிறார், நீங்கள் ஜெபிப்பீங்க. யாருக்கு ஜெபிக்கன்னு தெரியலை, எந்த ஊழியத்துக்கு ஜெபிக்கன்னு தெரில, ஆண்டவர் உங்கள் உள்ளத்தில் இப்போ ஏவி கொண்டு இருக்கிறார். நீங்கள் எழும்பி ஜெபிக்க போகிறீங்க, இந்த ஊழியத்தை தாங்க போகிறீங்க. ஜெபத்தின் மூலமாக உங்களுடைய ஆவி ஆத்மாவில் உள்ள அந்த வார்த்தைகளை ஆண்டவர் சமூகத்தில் கொட்டி, ஆண்டரே இந்த ஊழியத்தை பயன்படுத்துங்க நீங்கள் ஜெபிப்பீங்க. ஆண்டவர் ஊழியர்களை பயன்படுத்துவார், அக்கினி ஜுவாலையாக பயன்படுத்துவார், ஆவியில் எழும்பி பயன்பட உதவி செய்வார். கர்த்தர் உங்களை அழைக்கிறார். இந்த அழைப்பின் சத்தத்தை கேட்குற யாராக இருந்தாலும் கீழே கமெண்டில் போடுங்க, ஜெபிப்பேன்னு. நான் உங்களுக்காக கண்டிப்பாக கமெண்டை வாசித்து ஜெபிக்கிறோம். விசேஷமாக ஒவ்வொரு வீக்கெண்ட்ஸ் எல்லா ஃப்ரைடே நம்ம என்ன செய்கிறோம், வெள்ளிக்கிழமையும் வசனத்தை இருதயத்துக்கு கொண்டு போகிற நிகழ்ச்சி போட்டு கொண்டு இருக்கிறோம். தேவ ஜனங்கள் எல்லாரும் இணைந்து இருக்கிறீங்க. திங்கள் முதல் வெள்ளி வரைக்கும் நமக்கு தொடர்ந்து என்ன நடக்கிறது, அதிகாலை ஜெபம், இரவு 9 மணி ஜெபம் உண்டு. ஜெப நேரம் டிவியில் இணையாதவர்கள் கீழே இருக்கிற லிங்கை உபயோகப்படுத்தி இணைந்து கொள்ளுங்கள். வருகிற நாட்களில் வேத வசனங்கள் எல்லாம் அதில் தான் போடப்படும். ஏன்னா வருஷம் முடிவில் இன்னும் மீதி இருக்கிற நாட்களில் வேதாகமத்தை நம்ம இருதயத்துக்கு கொண்டு போக, வசனங்களை இருதயத்துக்கு கொண்டு போக ஆண்டு உதவி செய்வார். விசேஷமாக புதிய ஏற்பாடு, நீதிமொழிகள், சங்கீதம், அநேக துதிகள், ஆயிரங்கள் இதெல்லாம் அதில் வரப்போகிறது. உங்கள் ஆவியை பலப்படுத்தும். இணைந்து கொள்ளுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. காட் பிளஸ் யூ. மீண்டும் சந்திக்கலாம்.